திருச்சிற்றம் என்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையமர்ந்த அண்ணா போற்றி, கண்ணாரமுதக் கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில சிவபெருமானுடைய கருணையினாலே தற்போது 4ஆம் திருமுறையை பாராயணம் செய்து வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை வந்திருக்கூடிய அத்தனை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனம் மொழி மேகலாலே வணங்கி நிகழ்ச்சிக்குள் வருக வருக என்று வரவேற்று நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவதற்கு முன்பதாக நம்முடைய நிகழ்ச்சி தொடங்குவதற்கு முன்பதாக முறையாக திருப்பள்ளி எழுச்சியும் 12 திருமுறைகளுடைய ஆசிரியராக இருக்கக்கூடிய 27 குருமார்களுடைய துதியும் பாடி நிகழ்ச்சியை துவங்குவதை ஒரு முறையாக வைத்திருக்கிறோம். அந்த வகையில இன்றைக்கு உண்டான திருப்பள்ளி எழுச்சியும் 27 குருமார்களுடைய துதியும். திருச்சிற்றம்பலம். ஐயா ராஜாயா வாங்க. ஓம் நமச்சிவாய. நமச்சிவாய வாழ்க. அனைத்து அடியார்களுக்கும் வாழ்க வளமுடன். சிவாயம். 12 திருமுறைகள் அருளிய 27 திருப்பெயர்கள் போற்றி போற்றி. திருஞான சம்பந்தர் வாகீசர் சுந்தரர் திருவாத ஊரர் மற்றை திருமாளிகை தேவர் சேந்தனார் கரூரர் தெள்ளு பூந்துருத்தி நம்பி வருஞான கண்டராதித்தர் வேணாட்டடிகள் வாய்த்த திருவாலிய முதல் மருவு புருடோத்தமர் சேதிராயர் மூலர் மண்ணு திருவாலவாயர் ஒரு காரை காலம்மை ஐயடிகள் சேரமான் ஒளிர்கீரார் கல்லாடர்தாம் உன் கபிலர் புறனர் மெய்யுணர் இளம் பெருமானோடெங்கும் அதிராவடிகளார் திருமேவு பட்டினத்தடிகளோடு நம்பியாண்டார் நம்பி சேக்கிழாரும் சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே. திருச்சிற்றம்பலம். அருள் பெருகு தனி கடலும் உலகுக்கெல்லாம் அன்பு செறி கடலுமாம் எனவும் ஓங்கும் பொருள் சமய முதல் செய்வ நெறிதான் பெற்ற புண்ணிய கண் இரண்டெனவும் புவனம் உய்ய இருள்கடு உண்டவர் அருளும் உலகம் எல்லாம் ஈன்றால் தன் திருவருளும் எனவும் கூடி தெருள்களை ஞான கன்றும் அரசும் சென்று செஞ்சடைவானவர் கோயில் சேர்ந்தாரன்றே. சித்ரா திருக்கதம் திறப்பதற்கான பாடல் படிங்க. ஐயா திருப்பள்ளியில் அடிச்சு படிக்கிறேங்க ஐயா. முதல்ல இதை படிக்கணுமே, திருக்கதவம். அது வாய்ப்பு கொடுங்க ஐயா. சரிம்மா, இது படிமா. பெருமான் பேரானந்தத்து பிரியாது இருக்க பெற்றீர்கள் அருமால் உற்று பின்னை நீர் அம்மாளி அகற்றாதே திருமாமணிசே திருக்கதவும் திறந்த போதே சிவபுரத்து திருமாலறிய திருப்புயங்கன் திருத்தால் சென்று சேர்வோமே திருத்தால் சென்று சேர்வோமே. திருச்சிற்றம்பலம். திருப்பள்ளி எழுச்சி பாடுமா, 4வது பாட்டு. படிக்கிறீங்களா? படிக்கிறேங்க எந்த ஒரு திருச்சிற்றம்பலம். இன்னிசை வீணையர் யாழினர் ஒரு பால் இருகொடு தோத்திரம் இயம்பினர் ஒரு பால் துண்ணிய பிணை மலர் கையினர் ஒரு பால் தொழுகையர் அழுகையர் துவல்கையர் ஒரு பால் சென்னியில் அஞ்சலி
கூப்பினர் ஒரு பால் திருப்பெருந்துறை ஊரை சிவபெருமானே. என்னையும் ஆண்டு கொண்டிருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. திருச்சிற்றம்பலம். சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. என்னையும் ஆண்டு கொண்டு இன்னருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயன. பெருமானை நம்முடைய நிலைவிலே எழுந்தருளச் செய்து 4ஆம் திருமுறை முற்றுவதிலே இன்றைக்கு 181வது நாள். நேற்றுக்கு 112ல 3வது பதிகம் படித்தோம். 3வது பாட்டை எல்லாருமா சேர்ந்து படித்தோம். என்னன்னு கேட்டா, பெருமானை நான் நினைப்பதை விட பெருமான் என்னை மறவாதிருக்க வேண்டும் என்று முன்னமே நினையாது ஒழிந்தேன். இன்னம் நான் உன சேவடி ஏற்றிலேன். சென்னலார் வயல் சூழ் திருக்கோளிலி மன்னனே அடியேனை மறவலேன்னு அங்க 5ஆம் திருமுறை பாடி காட்டினது இங்க 4ஆம் திருமுறையில எப்படி காட்டினாரு? முன்னாமே உரைத்தால் முகமனேவுக்கும் இம்மூலகுக்கும் அன்னையும் அத்தனும் ஆவாய் அழல்வனா நீயலையோ. உன்னை நினைந்தே கழியமென் ஆவி கழிந்ததற்பின் என்னை மறக்கப்பராய் எம்பிரான் உன்னை வந்தேன். நான் நினைந்தேன் என்று சொல்வதை விட நீ என்னை மறவாமல் இருக்க என்பது சைவத்தினுடைய உயிர்ப்பு பகுதியாக சொல்வார்கள். அதனாலே ஆணவத்திலே அடங்கி நிற்க வாழ்க்கை. அடுத்து இப்போ 4வது பாடல். சிற்றம்பலம். நின்னை எப்போதும் நினைய ஒட்டாய் நீ நினைய புகில் பின்னை அப்போதே மறப்பித்து ஒன்று நாடு வித்து உன்னை எப்போதும் மறந்திட்டு உனக்கு இனிதாயிருக்கும் என்னை ஒப்பரோ சொல்லு வாழி இறையவனே. நான் உன்னை நினைப்பதை என்ன உன்னை நினைப்பதை என்னால உலகியல் நிலையிலே அதை மறந்து போகிறேன். அதனாலே பெருமானே நீ என்னை வேண்டும் என்று சொன்னால் அப்ப நீ என்னை நினைக்கிற போது நான் உன்னை மறந்து விடுகிறேன் அப்படி என்று. அதனாலே என்னை ஒப்பாருளரோ, என்னை போல உள்ளவர் யாரவர்னா நீ நினைச்சா நான் மறந்துற, நான் மறந்தா நீ நினைக்கிற அப்படின்ற மாதிரி பெருமானிடத்திலே சொல் விளையாட்டு விளையாடுகிற நம்முடைய நாவுக்கரச பெருமான். ஏன்னா அவருக்கு தாண்டக வேந்தன் பேர். என்னன்னா அந்த சொல்லுக்கு அரசர் அல்லவா அவர். அதனால அந்த சொல்லை வச்சு விளையாடுற மாதிரி பாட்டுது. வாழ்க வாழ்க. முழுத்தழன்மணி 5வது பாட்டு. வாங்க. யாரையா? சங்கர் வாங்க. 4 திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. புத்தையில் தோழி கவல கொடியும் கணக்குன்ற பெருஞ்சோதிய எங்கள் திரானே இழந்திட கண்டு கொயப்படும் தேவர் கொயப்படும் வானை உதவினை கொயப்படும் தேவர் தம்மால் தொழுவிக்கு தன் தொண்டரையோ கொயப்படும் தேவர் தம் மணல் போல் விக்குதன் தொண்டரையோ. திருச்சிற்றம்பலம். அதாவது தொழப்படும் தேவர் தம்மால் தொழுவிக்கும் தம் தொண்டரையே என்று நாம் இறைவனை வணங்கினால் இறைவன் என்ன செய்வான்? தேவர்களை நம்மை தொழுவிப்பான். அப்படி நடக்குமா? நடக்கும் என்று சொல்லி காட்டியவர், செய்து காட்டியவர் நம்முடைய சுந்தரமூர்த்தி நாயனார்.
அவர் கைலாயம் போகணும்னு நினைச்சார். தேவர்கள்லாம் வந்து அவரை தொழுது அழைத்து கொண்டு போனார்கள். இந்திரன் மால் பிரமன் எழிலார் மிகு தேவரெல்லாம் வந்து எதிர்கொள்ள மத்த யானை அருள் புரிந்து மந்திர மாமுனிவர் இவன் ஆரணயம் பெருமான் நந்தமர் ஊரன் என்றான் நொடித்தான் மலை உத்தமனே. அதனால தேவர்களை தான் தொழுவிக்க செய்வான். அதனால தேவர்களை விட தொண்டர்களே சிறந்தவர்கள் என்ற செய்தியை சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. அடுத்து ஆறாவது பாட்டு. வந்தவாசி செண்பகவல்லி அம்மா வாங்க. ஐயா நான் 3வது பாட்டு நேத்து நான் படிக்கல ஐயா. நான் 3வது பாட்டு பாடி காமிக்கட்டும் ஐயா. படிங்க. 3வது பாட்டு படிக்க போறியா? சரி, படிக்கிறேன் ஐயா. திருச்சிற்றம்பலம். முன்னேயுரைத்தால் முகமன யோகும் மூவுலகு கண்ணனையும் அத்தனுமாவ எழ்வன நீயலைவா உன்னை நினைந்தே கழியுமன் நாவி கழிந்தற்பின் என்னை மறக்க பேராயம் பேரானுன்னை வேண்டியதே. திருச்சிற்றம்பலம்யா. வாழ்க வாழ்க வாழ்க. அது வரிசையா படிக்கணும். நேற்று விட்டதுனால அதை படிச்சான். சரி, ரைட். அடுத்து இப்ப அடுத்த பாட்டு 6வது பாட்டு. செண்பகவல்லி அம்மா வந்தவாசி. திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் திருவடிகளுக்கும் திருச்சிற்றம்பலம். ஐயா எங்க ஐயன் கூட நேத்து அந்த பாட்டு படிக்கலீங்க ஐயா. அதெல்லாம் படிக்க சொல்லிட்டங்களா ஐயா? இன்னும் விட்டு பாட நேற்று படிக்காத நிறைய பேர் விட்டு போச்சாங்க ஐயா. இல்ல யாரும் இல்ல. இவரு படிக்கல, எல்லாரும் படிச்சுட்டாங்க. நேற்று லிஸ்ட்ல வந்தவங்க அவர் படிக்கல. ஐயா ஐயா படிக்கலீங்க ஐயா. அதெல்லாம் கேக்குறேங்க ஐயா. படிக்க சொல்லிட்டங்களா ஐயா? படிக்க சொல்லுங்க. திருச்சிற்றம்பலம். ஞானப்பிரகாசம். உரைத்தால் முகமனேக்கும் இம்முலகுக்கு அன்னையும் அத்தனும் ஆவாய் அழல்வனானி அலையோ உன்னை நினைந்தே கழியும் என் ஆவி கழிந்ததன் பின் என்னை மறக்கப் பெறாய் எம்பிரான் உன்னை வேண்டியதே. திருச்சிற்றம்பலம். வாழ்க வாழ்க வாழ்க. இப்ப நாம 4, 5 படிச்சா 6வது பாட்டு. அடியேன் படிக்கட்டுங்களா ஐயா? 4வது பாட்டு படிக்கணும். விண்ணகத்தான் மிக்க வேதத்து புலான் விரி நீர் உடுத்த மண்ணகத்தான் திருமாலகத்தான் மறுவர்க்கு இனிய பன்னகத்தான் பத்தர் சித்தத்துலான் பழநாயடியேன் கண்ணகத்தான் மனத்தான் சென்னியான் என் கரை கண்டனே பன்னகத்தான் பத்தர் சித்தத்துலான் பழநாயடியேன் கண்ணகத்தான் மனத்தான் சென்னியான் எம் கரை கண்டனே. திருச்சிற்றம். நன்றிங்க ஐயா. வாழ்க. பெருமான் எங்க இருக்கிறான்னு கேட்டா அவன் விண்ணகத்துல இருக்கிறான்னு சொல்றாங்க, இல்ல மண்ணகத்துல இருக்கான்னு சொல்றாங்க. ஆனா அதெல்லாம் நம்ம பார்க்க முடியுமானா? ஆமா, பார்க்க முடியும். எப்படி? நாம் பாடுகிற அந்த பண் வாயிலாக. இப்ப பண் வகையெல்லாம் பாராயணம் பண்றோம். திருவிருத்தம் என்ற பண்ணு அவன் பன்னகத்தான். அப்படி அந்த பண்ணினாலே பாடினால் அவன் நம் கண்ணகத்தனாக இருப்பான். அதனால்தான் முன்னோன் காண்க முழுதோன் காண்க தன்னேரில்லோன் தானே காண்கள் பட்சம். வாழ்க வாழ்க. அடுத்து பெருங்கடல் மூடி. அம்மா வாங்க. திலகவதி அம்மா. 7வது பாட்டு. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் பெருமக்கள் திருவடிகளுக்கும் வணக்கம். பெருங்கடல் மூடி பிரளயம் கொண்டு பிரமனும் போய் இருங்கடல் மூடி இறகும் இறந்தால் கலேபரமும் கருங்கடல் வண்ணன் கலேபரமும் கொண்டு கங்களராய் வருங்கடல் மேல நிந்தியம் மேலே நல்வினையால்
வினை வாசிக்குமே கருங்கடல் வண்ணன் கலேபரமும் கொண்டு கங்காளராய் வருங்கடல் மேல நின்றமிரை நம்பினை வாசிக்குமே. திருச்சிற்றம்பலம். இந்த உலகம் நிலையாது, என்னைக்காவது ஒரு நாளைக்கு அழியக்கூடியது. அந்த அழியக்கூடிய நாளே பிரளயம் வந்தால் அப்ப திருமாலும் பிரமனும் காணாமல் போவார்கள். அப்படி காணாமல் போன அந்த பிரமனும் திருமானும் மீண்டும் படைப்பு தொழில் செய்ய வேண்டும் என்று அவர்களுடைய எலும்பை எடுத்து தன் மேலே போட்டு கங்காளனாக இருந்து பெருமான் வினை வாசிப்பான் என்ற செய்தியை சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. வானம் தொடங்கின 8வது பாட்டு. வாங்க. சிவாயிலம் அடியேன் படிக்கிறையா? வானம் துளங்கில் என் மண் கம்பம் ஆகில் என் மால்வளையும் தானம் துளங்கி தலை தடுமாறில் என் தன் கடலும் மீனும் படில் என் விரிசுடர் வீழில் என் வேலை நஞ்சுண்டு ஊனம் ஒன்றில்லா ஒருவனுக்கு ஆட்பட்ட உத்தமக்கே. வானம் தொடங்கிறன் மண்கம்பமாகிறன்னு பெருமானுக்கு ஆட்பட்டு விட்டால் இந்த உலகத்துல என்ன பிரளயம் வந்தாலும் அதை பத்தி நம்ம கவனம் இல்லை. பெருமான் நம்மை ஆட்கொள்வார்களே. எங்களிலன் ஞாயிறு எமக்கேலூர் எம்பாவா என்ற வகையிலே அமைந்த பாடல் என்று இந்த பாடல் சுட்டுவார்கள். வாழ்க வாழ்க. 9வது பாட்டு. சிவன் அடியன் பாடுறையா. சிவன் என்னும் நாமம் தனக்கே உடைய செம்மேனியம்மான் அவன் என்னை ஆட்கொண்டு அழித்திடுமாகி அவன் தன்னையான் அவன் என்னும் நாமம் பிடித்து திரிந்து பல்நாள் அழைத்தாள் இவன் என்னை பல்நாள் அழைப்பொழியான் என்று எதிர்படுமே. இவன் என்னை பல்நாள் அழைப்பொழியான் என்று எதிர்படுமே. திருச்சிற்றம்பலம். பெருமானை எப்படி அழைப்பதுன்னா பவனெனும் நாமம் பிடித்து அழைக்க வேண்டும். அப்படி பலகால் அழைத்தால் அவன் நமக்கு எதிர்ப்படுவான் என்று சொல்கிற போது இந்த பவன் என்ற சொல்ல வடமொழின்னு பல பேர் நினைச்சுக்கிறாங்க. அது வடமொழி இல்ல, அருமையான தூய தமிழிலே வந்த சொல். பவன் என்பவன் பெருமான் செய்கிற ஐந்தொழிலாலே அவன் நம்மை படைப்பவன், காப்பவன், துடைப்பவன், மறைப்பவன், அருள்பவன் என்ற அந்த பவன் எனும் நாமம். அவன் ஐந்தொழில் செய்கிறான் என்று சொல்லி அந்த ஐந்தொழில் நாம் நலமாக இருக்க வேண்டும் என்றால் ஐந்தெழுத்து ஓத வேண்டும் என்ற நினைப்பை உண்டாக்குகிற பாடல். அதனால சிவன் எனும் நாமம் தனக்கே உடைய செம்மேனியமான சிவனுடைய நாமமாகிய நமச்சிவாயத்தை நினைவுபடுத்துகிற பாடல். வாழ்க வாழ்க. என்னை ஒப்பார். வேலரசி அம்மாவங்க. வேலரசி. திருச்சிற்றம்பலம். என்னையொப்பார் உன்னை எங்கனம் காண்பர் இகழியுன்னை நின்னையொப்பார் நின்னை காணும்படி தன்று நின் பெருமை உன்னையொப்பார் இத்தழலை விழாவிச்சம் மானம் சென்று மின்னையொப்பார மிளிரும் சடை கற்றை வேதியனே. திருச்சிற்றம்பலம். என்னை ஒப்பார் எங்கனம் காண்பது என்றால் நின்னை ஒப்பார் என்று பெருமான் என்னை ஒப்பானா? இல்லை. ஆமா, நான் கூட சிறந்த அடியானாக திகழ்ந்தால் அவனும் அடியனுக்கு அடியனாக என்னை ஒப்பான் என்கிற வகையில பெருமானை அடியருக்கு அடியராக தொண்டனுக்கு தொண்டராக காட்டுகிற பாடல் என்று சொல்லுவார்கள். வாழ்க வாழ்க வாழ்க. அடுத்து 4ஆம் திருவருளே கடைசி பதிகமாக 113வது பதிகம். இதுவும் தனித்திருவிருத்தம் என்று இராப்பண் 4ஆக நாழிகை 41:15 45 நாழிகையில இரவு 10 to 12 மணிக்குள்ள ராகம் நவரோஸ் ராகத்திலே பாடக்கூடியது. பொது என்று போட்டிருந்தாலும் இது இறுதி காலத்திலே பாடிய அந்த திருப்பூரிலிருந்து பாடியது. அதனாலே காவிரி தென்கரையின் 75வது தலமாக தஞ்சை நன்னிலம் நாகப்பட்டினம் சாலையிலே உள்ளது. பெருமான் கோணப்பிரான், அம்பாள் கருந்தார் குழலி,
இதற்கான பெரிய புராண பாடல் 426. மன்னிய அந்த கரணம். மன்னிய அந்த கரணம் மறுதலை பாட்டினால் தன்னுடைய சரணான தமிழனை புகழூரன் என்னை இனி சேவடி கீழ் இருத்திவிடும் என்று எழுகின்ற முன்னுணர்வின் முயற்சியினால் திருவிருத்தம் பல மொழிந்தார். என்னை தன்னுடைய சேவடி கீழ் இருத்த வேண்டும் என்ற முயற்சியினாலே அறுதிய திருவிருத்தத்துல இந்த திருவிருத்தம் கடைசி திருவிருத்தமாக அமைந்திருக்கிறது. வாழ்க வாழ்க. பவள தடவரை போலும் தின்தோள்கள் அத்தோள் மிசையே பவள கூழை தழைத்தாலுக்கும் பல்சடை அச்சடை மேல் பவள கொழுந்தன்ன பைமுகனாக மன்னாகத்தொடும் பவள கண்பாமதி எந்தை சூடும் பனிமலரே பவள கண்பாலமதி எந்தை சூடும் பனிமலரே. பெருமான் பவள நிறத்தனாக இருக்கிறான் என்ற அந்த சொல்ல பலமுறை பயன்படுத்தி அப்படி பவள நிறத்து பெருமான் என்ன பண்றான்? தன்னை சரணடைந்த மதியை தன் தலைமையிலே தாங்கி நிற்கிறான் என்ற செய்தியை சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. முருகார் நறுமலர். ஆமாவாங்க உமா ஊர்ல இருக்கு புக்குல இருக்கு. நீங்க பாட்டங்களுக்கு பாட சொல்லுங்க கேக்குறேன். சரிங்க சரிங்க. சொக்கம்மாள் வாங்க. சொக்கம்மாள். சிற்றம்பலம். மலரிந்தை தழுவி வண்டோ ரெண்டாவது பாட்டு தானங்கய்யா? ஆமாமா. முருகார் நறுமலர் தான். ஆமா ஆமா அதுதாங்க பாடுறேன்யா. முருகார் நறுமலர் தழுவி வண்டே முரளும் பெருகார் அடை தடை கற்றை நாய் பிணி மேய்ந்திருந்த இருகால் குறும்பை இது நான் உடையது இது பிரிந்தால் தருவாய் எனக்கும் திருவடி கீழ்வோர் தலைமறைவே இருகால் குறும்பை இது நான் உடையது இது பிரிந்தால் தருவாய் எனக்கும் திருவடி கீழ்வோர் தலைமறைவே. சிற்றம்பலம். இருகால் குழம்பு என்று நாம் செய்கிற நல்வினை தீவினையினாலே கிடைக்கிற இந்த உடம்பு இந்த மீண்டும் மீண்டும் மண்ணிலே பிறந்து இறந்து மண்ணாவதற்கு ஒருப்படாமல் அந்த இருவினை ஒப்பு வருகிற சூழலே பெருமானே எனக்கு உன்னுடைய திருவடிக்கு என்னுடைய என்னை வைத்துள்ள வேண்டும். அதன் கீழே என்னுடைய தலை என்னுடைய சென்னி நிற்க வேண்டும். தலைமறைவே என்று பெருமானுடைய திருவிடைக்கு நம் சென்னியை சாத்து என்ற அந்த சென்னி 10 திருவாசகர் சொல்ற அந்த பதிகத்தை ஞாபகப்படுத்துற மாதிரி என் சென்னி மன்னி மலருமே என்ற அந்த திருவாசக பதிகத்தை ஞாபகப்படுத்துற மாதிரி அமைந்த பாடல் இது. வாழ்க வாழ்க வாழ்க. அடுத்து 3வது பாடல் மூவா உருவத்து. மூவா உருகத்து முக்கண் முதல்வ மீ கூறிடும்பை காவாயன கடை தூங்கு மணியை அக்கை மல அமர நாவாய் அசைத்த ஒளியலி மாறியது இல்லையப்பால் தீயாயறிந்து பொடியாய் கழிந்த திரிபுரமே. திருச்சிற்றம்பலம். அப்ப இந்த பிறவி ஒழிந்து நாம் பெருமானுடைய திருவடிக்கு என்றால் நாவால் அசைத்து ஒலி ஒலி மாறியது என்று நாம் இந்த திருமுறையை பலகால் படித்தால் பெருமான் தீவாயரித்து பொடியாய் என்று திரிபுரமே என்று நம்முடைய
மும்மல காரியம் செய்து நம்மை அவனுடைய திருவடிக்கு நிறுத்துவான் என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. பந்தித்த பாவங்கள். செண்பகவல்லி அம்மாவா? 4வது பாட்டு. ஐயா போரூர் செண்பகவல்லிங்களா? வாங்க. பந்தித்த பாவங்கள் அம்மையில் செய்தன இம்மை வந்து சந்தித்த பின்னை சமர்ப்பதி என்னே வந்த அமரர் முன்னால் முந்தி செழு மலர் இட்டு முடி தாழ்ந்து அடி வணங்கும் நந்திக்கு முந்துரார் செய்கிலாவிட்ட நன்னெஞ்சமே முந்தி செழு மலர் இட்டு முடி தாழ்ந்து அடி வணங்கும் நந்திக்கு முந்துரார் செய்கிலாவிட்ட நன்னெஞ்சமே. நன்றி ஐயா. முந்தி செழுமலரிட்டு மொழிகாத்து அடிவணங்க வந்து காலையில இருந்து பெருமானுக்கு பறித்த மலர்கொடு அங்கையிலேந்தும் பணியடியோன்னு பெருமானை வணங்கினால் நந்திக்கு முந்துர ஆட்சைகள. நந்தி என்பது இங்கே பெருமானை குறிக்கும். நம்முடைய தீமைகளை எல்லாம் போக்குகிற அவனுக்கு ஆட்செய்கிற நன்னஞ்சம் வாய்க்கும் என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. 5வது பாட்டு. லலிதா பாலசுந்தரம் இருக்காங்க. வேற பாடத்தாங்க. செல்வி அம்மா வாங்க. சிவசெல்வி. நட்டுணையாவது நமச்சிவாயவே. ஐயா எத்தனாவது பாட்டுங்கய்யா? 5வது பாட்டுமா. 4:113 5. அந்திவட்டத்திலாங்கண்ணியின் ஆரமர் செஞ்சடையான் புந்திவட்டதிடை புக்கு நின்றலையும் பொய்யென்பனோ சந்திவட்ட சடை கற்றை அலம்ப சிரித்தளந்த நந்தி வட்டத்தோடு கொன்றை வளவிய நம்பனையே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. நந்தி வட்ட சடை கற்றை அலம்ப சிறிதளர்ந்த என்று சந்தி வட்ட சடை கற்றை என்பதை பெருமானை பொழுதுதோறும் வழங்குதல். அப்படி வழங்க அந்த பொழுதுகள் நாற்பொழுதுன்னு சொல்லுவாங்க. அதற்கு சொன்ன நம்முடைய காரைக்கால் அம்மையார் பாட்டை நினைவுபடுத்துறாங்க. காலையே போன்றிலங்குமேனி கடும்பகலின் வேலையே போன்றிலங்கும் வெண்ணீரு மாலையின் தாங்குருவே போலும் சடைக்கற்றை மற்றவர்க்கு வீங்குருளை போன்று. சந்திதோறும் வழிபாடு என்பது பொழுதுகள் தோறும் பெருமானை வழிபடுதல். அத நாற்பொழுதுன்னு சொல்லி காட்டுவார் காரைக்கால் அம்மையார். வாழ்க வாழ்க. அடுத்து 6வது பாட்டு. உன்மத்த மலர். பத்மாவதி. திருச்சிற்றம்பலம். உன்மத்த மலர் சுடி உலகம் தொழ சுடலை பல்மத்தகம் கொண்டு பல்கடை தோறும் பலி திரிவா என் மத்தகத்தே இரவும் பகலும் பிரிவறியா தன்மக்கத்தோர் இளம்பிரை சூடிய சங்கரனே தன்மத்தகத்தோர் இளம்பிரை சூடிய சங்கரனே. திருச்சிற்றம்பலம். என் மத்தகத்தே இரவும் பகலும் பிரியா. நாம் பெருமானுடைய திருவடிக்கு நிழல் இருக்கொண்டால் அவன் என்னுடைய சென்னையில் இருப்பான். அப்படி இருக்கிற அந்த பெருமானுடைய சென்னையிலே என்ன இருக்கிறது? இளம்பிறை இருக்கிறது. தன்னை சரணந்து தாளடைந்தாலே தன் தலைமையிலே தாங்கும்புறான் என்ற செய்தியை சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. அடுத்து அரைப்பால் உடுப்பன. 7வது பாட்டு. சித்ரா ஈ வாங்க. ஐயா நான் கேட்டுக்கிறேங்க ஐயா. அடியான் கேட்டுக்கிறேங்க ஐயா. வேற யாருக்காவது? சரி. வாழ்க வாழ்க வாழ்க. கணபதி ஐயா வாங்க. கணபதி ஐயா. சிவா திருச்சிற்றம்பலம். நமச்சிவாய வாழ்க. சிவா சிவாய சிவா திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்கள் பாத பூஜையாம் சமர்ப்பியாமி. நானாவித பார்த்து புஷ்பாஞ்சலி சமர்ப்பியாமி. தூபதீபம் நீராஞ்சனம் சமர்ப்பியாமி. சிவாய நம. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அரைப்பால் உடுப்பன கோவன
சிரங்கள் ஐய ஜமுனவே வரைபாவை பரப்பாவையை கொண்டது குடி வாழ்க்கைக்கு வாழ்நிலைக்கும் இறைப்பா பொழுதலை வேந்துகை யாமரை தேடுமந்தாய் உரைப்பார் உரைப்பனவே உரைப்பனவே யாழங்கள் உத்தமனே உத்தமனே அரைப்பால் அரைப்பால் உடுப்பன கோவன தென்னங்கள் ஐய முனல் வரை பாவை பாவையை கண் கொண்ட கொடி வாழ்க்கைக்கு வானிலைக்கும் இறைப்பா பொழுதலை ஏந்துகை யாமரை தேடுமென்றாய் உரைப்பார் உரைப்பனவே செய்து யாழங்கள் உத்தமனே உரைப்பார் உரைப்பனே செய்யாளங்குத்தமனே சிவா திருச்சிரவணம். நன்றி ஐயா. உரைப்பார் உரைப்பனவே செய்தியால் ஒக்கும் என்று பெருமா வேண்டுவார் வேண்டுவதனே ஈவான் கண்டா என்று சொல்கிற நாம் உரைக்கிற சொல்லுக்கு ஏற்ற அது மாதிரி அவனும் உரைப்பா நமக்கு வேண்டியதை தருவான் என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. துறக்கப்படாத உடலை ராஜேஸ்வரி. துறந்து செந்துவரோ இறப்பான் இறந்தான் இரு விசு பூர்வன் எரி வந்து பிறப்பான் பிறந்தா பிணையணி வாசடை பிஞ்சகன் பேர் மறப்பான் கோல் வென்றான் உள்ள கிடந்து மறுகிடு மே. வினையிலானே மீண்டும் மீண்டும் பிறந்து பிறந்து இறந்தாலும் நான் அந்த அந்த பிறப்பிலே பெருமானை நினைந்தால் அப்படி அந்த நினைப்புக்கேற்றவர் அவன் என்னை மறவாதிருப்பான அவன் என்னை மறவாது இருப்பான் என்ற செய்தியை சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. அடுத்து வேரி வளாயன் முனுசாமி ஐயா. முனுசாமி ஐயாவா? ஒன்பதாவது பாட்டு தானே ஐயா? ஒன்பதாவது பாட்டு 113 9. நன்றி ஐயா. வேரி வலாய விரைமல கொண்டை புனிதனகன் தேரி வலாய என் சிந்தை புகுந்தான் திருமுடி மேல் வாரி வலாய வருபுணு கங்கை தடைமறிவாய் ஏரி வலாவில் கிடந்தது போலும் இளம்பிறையே. நன்றி ஐயா. கங்கை அவன் தலையில சுமந்துக்க அந்த ஏரி மாதிரி இருக்குது. அந்த அதை பெரிய ஏரி மாதிரி இருக்குது அவனுடைய திருமுடியில. அந்த ஏரியில மிதக்கின்ற அந்த பிறையாகிய சந்திரனை இளம்பிறை சந்திரன் அந்த ஏரியிலே மிதக்கிறது என்று சொல்கிற மாதிரி அமைந்த பாடல். வாழ்க வாழ்க. கன்னடங்காலம் விரும்பி ஸ்ரீதேவ். ஸ்ரீதேவ் ஐயா வாங்க. ஸ்ரீதேவ் ஐயா. அடுத்தது வாழப்பாடி சித்ரா வாங்க. ஐயா திருச்சிட்டம்பலம் ஐயா. அடியார் பெருமகள் திருவடி வணங்கிக்கிறேன் சாமி. ஐயா ஐயா பாட்டுங்க ஐயா. திருச்சிட்டம்பலம் ஐயா. கடைசி பாடல் தானேங்க? 10வது பாட்டு, அப்புறம் 11 பாட்டு இருக்கு. 2 பாட்டு இருக்கு. 10 11. நீங்க 10 பாடுங்க, அப்புறம் அம்மாவது 11 பாடுங்க. திருச்சிற்றம்பலம்.
கண்ணெடும் காலம் வெதும்பி கருங்கடல் நீர் சுருங்கி பண்ணெடும் காலம் மலைதான் மறக்கினும் பஞ்சமுண்டென் என்னோடும் சூழரும் அஞ்சல் நெஞ்சே இமையாத முக்கண் பொன்னெடும் குன்றமொன்றுண்டு கண்டீர் புகழிடத்தே பொன்னெடும் குன்றமொன்றுண்டு கண்டீர் புகழிடத்தே. நன்றி ஐயா. திருச்சிட்டம்பலம். கண்ணெடுங்காலம் விரும்பி கடல் நீர் சுருங்கி பன்னெடுங்காலம் மழை சுருங்கினும் என்ன பெரிய எவ்வளவு பெரிய ஊழிக்காலம் வந்தாலும் பஞ்சக்காலம் வந்தாலும் நமக்கெல்லாம் நம்பிக்கையின் சின்னமாக இந்த பொன்னெடும் குன்றமாகிய கைலாயமலை இருக்கிறது. அது என்றும் அழியாதது என்ற செய்தியை சொல்கிற பாடலாக இதை அமைத்திருக்கிறார். பொன்னெடும் குன்றமுண்டு கண்டீர் இப்புகரிடத்தேன்று கைலாயமலையை என்றும் அழியாத பொருளாக காட்டுகிற பாடல். வாழ்க வாழ்க. பொன்னெடுங்குன்றம். அடுத்த கடைசி பாட்டு மேலும் அறிந்திலன் நான்முகன். சாமி பாடல் எண் மட்டும் சொல்லுங்க சாமி. பாடல் 4ஆம் திருமுறை 110ங்களா? 113மா? 113ல 11வது பாட்டு. சரிங்கய்யா சரிங்க. கடைசி பாடல் அடியேன் 4ஆம் திருமுறை கடைசி பாட்டு இது. சரிங்க சார். அடுத்தது 5ஆம் திருமுறை. அதுக்கப்புறம் 5ஆம் திருமுறை. மேலுமறித்தீலன் நான்முகன் மேற்சென்று கீழிடந்து மாலுமறிந்திலன் மாலுற்ற தேவழி பாடு செய்யும் பாலனமிசை சென்று பாசம்பி சிறிமறிந்த சிந்தை காணனறிந்தான் அரிதற்கரியான் கழலடியே. நன்றிங்கய்யா. திருச்சிட்டம்பலம் ஐயா. பெருமானுடைய திருவடியை திருமாலும் பிரமனாலும் காண முடியாது, காலனாலையும் உணர முடியாது, காலனாலும் அரிதற்கரியவன். ஆனால் அவன் பாலனாகிய மார்க்கண்டேயன் மீது அந்த கயிறு வீசிய போது அதை தடுத்த சிறப்புக்குரியவன். அதனாலே அடியார்களை என்றும் காத்தற்காக அவன் இருக்கிறான் என்ற செய்தியை சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. இப்படியாக நாம் இன்றைக்கு 4ஆம் திருமுறையை நிறைவு செய்திருக்கிறோம். மணி அப்ப 6 ஆச்சு. 5ஆம் திருமுறை இன்னைக்கு ஆரம்பிச்சிடமையா? முதல் பதிகம் ராஜாயா முதல் பதிகம் படிச்சிடலாம். நீ படிச்சிடலாமா? சரி. 5ஆம் திருமுறை என்பது முழுவதும் நம்ம திருக்குறுந்தொகை என்ற பேர், அந்த திருக்குறுந்தொகை என்ற பண்ணிலே அமைந்த பாடல். அதுல முதல் பதிகம் தில்லை பதிகமாக அமைந்திருக்கிறது. அன்னம்பாடிக்கும் தில்லை சிற்றம்பலம். அன்னம்பாடிக்கும் தில்லை சிற்றம்பலம். நம்ம சிற்றம்பலம் தில்லை என்பது நம்முடைய கோயில் என்ற தலைப்பில் இது அமைத்திருக்கிறார்கள். திருக்குறுந்தொகை என்ற பண் வகையில இந்த அமைந்தது. அந்த பண் அமைப்பு பற்றி எழுதல நான். அந்த திருக்குறளோட பண் பகற்பண் 4ஆக இப்ப இவ்வளவு நாள் நான் படிச்சது இராப்பண் என்ற திருநேரிசையும் திரு விருத்தமும் இராப்பண் 4 என்று சொன்னோம். இது பகல் பண் 4ஆக அமைந்திருக்கிறது. நாழிகை பகல் 12ல 10லேருந்து 12 என்று சொல்லி பகல் நேரம் 9:36லேருந்து 10:48க்குள்ள இந்தோளம் என்ற ராகத்திலே பாடக்கூடியதாக இந்த இசை அமைப்பை வைத்திருக்கிறார்கள். காவிரியுடைய வடகரையிலே முதல் தரமாக இந்த தலம் சென்னை திருச்சி பாதையிலே கடலூரை தாண்டி அமைந்திருக்கிறது. பெருமான் நடராச பெருமானகம் சிவகாமி அம்மாவும் இருக்கிறார்கள். அது இல்லாம இந்த தலத்துல ஆதி மூலநாதரும் உமையம்மையும் இங்க பின்னாட சிவலிங்க திருவுருளே இருக்கிறார்கள். இந்த தலத்திலே பெருமானுக்கு
இந்த அன்னம்பாலிக்கும் தில்லை சிற்றம்பலம் என்பது அன்னம் என்பது நாம் உண்கின்ற உணவும் அன்னம் என்ற பொருள். அப்ப நாம் அடைகிற பேராகிய அன்னம் என்பது முத்தி என்பதற்கும் அன்னம்னு ஒரு பொருள் சொல்லுவாங்க. முத்தி அடைவதற்குடைய இடமா இருக்கிறது. அதனால அந்த முத்தியையும் அவன் தருவான், நமக்கு வேண்டிய உணவையும், உடலுக்கு வேண்டிய உணவையும் தருவான், உயிருக்கு வேண்டிய முத்தியையும் தருவான் என்ற வகையிலே அமைந்த இந்த தில்லை. அன்னம்பாலிக்கும் தில்லை சிற்றம்பலம் பொன்னம்பாலிக்கும் பெரிய புராண பாடல் பெரிய புராண பாடல் இருக்குல்லவா? பெரிய புராண பாடல் திருநகராயத்தில் 171. யாது 171. அருள் பேரு மகிழ்ச்சி பொங்க அன்னம் பாலிக்கும் என்னும் திரு குறுந்தொகைகள் பாடி திரு உழவாரம் கொண்டு வெறுத்தெழு காதலோடும் பெருந்திரு தொண்டு செய்து விருப்புரு மேனி கண்ணீர் வெண்ணீற்று வண்டலாட. பெருமான் அங்க திருநாவுக்கரச நாயனார் அங்கே நம்ம தில்லையிலே இருந்து அந்த பெரிய அருட்பெரும் மகிழ்ச்சி பங்கு அன்னம்பாலிக்கம் திருக்குறுந்தொகை பாடி அதன் மூலமாக உழவார தொண்டும் செய்து கொண்டிருந்தார் என்று சொல்கிறார். அந்த உழவார திருத்தொண்டோடு பாடப்பட்ட பாடல் என்று சொல்வார்கள். அதில் அன்னம்பாலிக்கும் என்பது நம்ம உடலுக்கு வேண்டிய அந்த அன்னமாகிய உணவையும் சோறும் தருவான். சோறு என்பதற்கு இது முத்திப்பேர் என்ற ஒரு சொல்லும் உண்டு. அன்னம் என்றாலும் முத்தி என்று சொல்வார்கள். அந்த அன்னத்தை பாலிக்கிற பெருமானாக, வீடு வேட்பை தருகிற பெருமானவன் இருக்கிறான் என்று சொல்கிற பாடல். அன்னம் பாலிக்கும் தில்லை சிற்றம்பலம் பொன்னம்பாலிக்கும் மேலுமி பூமிசை என்னன்பாலிக்கும் மாறு கண்டின்புற இன்னம்பாலிக்குமோ இப்பிறவியே. நம்ம அன்னம் என்று சொன்னால் அதை சோறு என்று நினைத்தால் அது உலக வாழ்க்கை நம்ம எழுத்தி ஆசையை தரும். அதையே அன்னம் என்ற சொல்லை நாம் வீடு பேறு என்று நினைத்தால் அது அன்பு தரும் என்பதனாலே என் அன்பு ஆலிக்கும் மாறு கண்டு இன்புற. நமக்கு ஆசை வேண்டுமானால் உலகிலே உள்ள அமுதாகிய சோற்றை நினைத்துக் கொள்ளலாம். ஆனால் அருள் வேண்டுமென்றால் பெருமானுடைய அன்பு கிடைத்தால் பெருமானுடைய அருள் கிடைக்கும் என்றவர்களே என்னம்பாலிக்கும் அருகண்டின்புற இன்னம்பாலிக்குமோ இப்பிறவியே. இந்த பிறவி நமக்கு இல்லாமல் போய் அவனுடைய திருவடி நீழலிலே இருக்கிற பேற்றையும் அது தரும் என்ற வகையிலே அமைந்த பாடல். வாழ்க வாழ்க. 2வது பாடல். ஆமா வாங்க நித்திலா. இருக்காங்களா? இல்லைன்னா தமிழரசி வாங்க. தமிழரசி வாங்க. நிதிலம்மா படிக்கிறீங்களா? திருச்சிட்டம்பலங்க ஐயா. அடியார் பெருமக்கள் திருவடி வணங்குறேங்க ஐயா. அரும்பற்றப்பட ஆய்மலர் கொண்டு நீர் சுரும்பற்றப்பட தூவி தொழுமினோ கரும்பற்ற சிலை காமனை காய்த்தவன் பெரும்பற்ற புலியூர் எம்பிரானையே. திருச்சிட்டம்பலம். நன்றிங்க. அரும்பற்றப்பட ஆய்மலர் கொண்டு நீ சுரும்பற்றப்பட தூவி தொழுவினோ. பெருமானை பறித்த மலர்கொடு அங்கையிலேந்தும் பணிகடியோட பெருமானுக்கு மலர் தூவி வழிபட வேண்டும். அப்படி வழிபட்டால் அவன் நம்முடைய ஆசைகளை நீக்கி அன்பை தருவான் என்பதற்கு அடையாளமாக காமனை காய்ந்தவன் என்ற சொல்லை பயன்படுத்துகிறார். வாழ்க வாழ்க. 3வது பாட்டு அரிச்சுற்ற வினையா. நடராஜ் ஐயா வாங்க. ஐயா இருங்க, நித்திலம்மா பாடிட்டோம். ஆமா நித்திலம்மா. ஆமா ஐயா எத்தனாவது பதிங்க ஐயா? 5ஆம் திருமுறையில முதல் பதிகம் 3வது பாட்டு.
திருக்குறுந்தொகைன்னு பாருங்க. ஒரு திருக்குறுந்தொகை 5ஆம் திருமுறையில திருக்குறுந்தொகை தான். அதுல முதல் பதிகத்தை கோயில்னு இருக்கு, அதுல 3வது பாட்டு. திருச்சிற்றம்பலம். அரிச்சுற்ற வினையால் அடர்ப்புண்டு நீர் எரிச்சுற்ற கிடந்தாரென்று அயலவர் திருச்சுற்று பல பேசப்படா முனம் திருச்சிற்றம்பல் சென்றடை தூய்மினே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. நம்மை அரித்து தின்கிற வினைகள் அது என்ன பண்ணும், நம்ம எரிச்சுற்றமாகிய சுடுகாட்டுல கொண்டு போய் விட்டுரும். அதனால அந்த 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 நிலை மாற வேண்டும் என்றால் திருச்சிற்றம்பலம் சென்று அடைய வேண்டும். அப்படி திருச்சிற்றம்பலம் சென்று அடைந்தால் நாம் இருவினை ஒப்பும் மலபரிவாகமும் பெறலாம் என்ற வகையிலே அமைந்த பாடல். வாழ்க வாழ்க. அல்லலன் செய்யும் அறிவினையும். 4வது பாட்டு. வாங்க. அல்லலன் ஐயா செய்யும். இந்த பாட்டு இன்னொரு ஜீவனுக்கு கொடுத்துருங்க. நான் அடுத்த பாட்டு நான் பாடுறேன். சங்கர் ஐயா வாங்க. சங்கர். திருச்சிற்றம்பலம். அரிச்சுற்ற வினையால் அடர்படும் உண்டு நீர் எரிச்சுற்றடுக்கிடந்தாரென்பவர் திருச்சுற்று பல தேசப்படாம். 4வது பாட்டு. அடுத்த பாட்டு அந்த அரிச்சுற்றவனையால நீங்க 4வது பாட்டு படிங்க. அல்லலன் செய்யும் அறிவினையும் செய்யும். அல்லல் செய்யும் அறிவினையும் செய்யும் தொல்லை வல்வினை சொந்தத்தானும் செய்யும் பிள்ளை மாணவர் சிற்றம்பலவனார் எல்லை அல்லாதோர் அடிமை பூண்டோனுக்கு எல்லை இல்லாதோர் அடிமை பூண்டோனுக்கு. திருச்சிற்றம்பலம். அந்த வினைகளை அல்லலாகி அந்த வினையை அருவினை என்றும் தொல்வினை என்றும் சொந்தந்தான் என்ன பல வகையா சொல்றார்கள். அதுதான் சஞ்சிதம், ஆகாமியம், பிராரப்தம் என்று பல வகையா சொல்வார்கள். ஏன்ற வினை, ஏறுவினை, அப்புறம் எஞ்சு வினை அப்படின்னு சொல்றது. அதெல்லாம் சொல்லி காட்டி அதனால அந்த அந்த வினைகளை எல்லாம் சொந்தம் செய்தல் என்றால் அதை இருவினை ஒப்பின் மூலமாக மலம் பரிபாகப்படுதல் என்ற சொல்லுக்கு இணையாக அதை சொல்லுவார்கள். வாழ்க வாழ்க. அத அடுத்து சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். ஊனில்லாவி உயிர்க்கும் பொழுதெல்லாம் நான் நிலாவி இருப்பன் என் நாதனை ஊனில்லாவி உயிர்க்கும் பொழுதெல்லாம் நான் நிலாவி இருப்பன் என் நாதனை நிலாவிய சிற்றம்பலவனார் நிலாவிய சிற்றம்பலவனார் வானிலாவி இருக்கவும் வைப்பரே நிலாவிய சிற்றம்பலவனார் வானிலாவி இருக்கவும் வைப்பரே. நன்றிங்க ஐயா. இந்த மார்கழி மாசத்துல அந்த ஐயப்ப பக்தர்கள் வந்து ஒரு பாட்டு பாடுவாங்க. ரொம்ப வேகமா ஒலிக்கும் அந்த பாட்டு. நாங்கள் விடும் மூச்சு காற்றில் சுவாசம் நீதானேன்னு ஒரு பாட்டு இருக்கும். அது ரொம்ப அருமையா பாடிருக்காங்க பாய அப்படின்னு சொல்லுவாங்க அதை. ஆனா அது எங்கன்னா இந்த பாட்டு தான் இருக்குது. 1000 ஆண்டுக்கு வர ஞான சம்பந்த நாவுக்கரச பெருமான் பாடிய பாட்டு. ஊனில் ஆவி உயிர்க்கும் பொழுதெல்லாம், உயிர்க்கும் என்பது மூச்சு விடுது. அந்த மூச்சு காற்றுல பெருமான் இருக்கிறான். அதனால நான் நிலாவி இருப்பன். அதனால பெருமான் அந்த மூச்சு காற்றில இருக்கிறான். அதிலே நான் நிலாவி, அந்த மூச்சுக்கால நாம் உயிர் வாழ்கிறோம். அதனால அந்த வகையில
தேன் நிலாவிய சிற்றம்பலவனார் அவன் வான் நிலாவி இருப்பான் என்ற வானத்தில் இருக்குமல்ல என்னுடைய ஊனிலும் இருப்பான். அதனால ஊனில் ஆவி என்றும் ஊன் நிலாவி என்று ரெண்டு வகையா பிரிப்பாங்க. அதை ஊனில் ஆவி என்றும் இந்த உடம்புல அவன் உயிர்ப்பாய் இருக்கான். இந்த நான் இந்த ஊனிலே நிலாவி இருக்கிறேன், அந்த ஊன்ல அவன் அதிலே உயிர்ப்பாய் இருக்கிறான் என்ற வகையிலே சொல்ற பாட்டு. வாழ்க வாழ்க. சிட்டர் வானவர். ஐயா அடியான் படிக்கணுமாங்க ஐயா? படி. அடுத்தது வந்தவாசி செண்பகவல்லியம்மா. திருச்சிற்றம்பலம். சிற்றர்வானவர் சென்று வரங்கொள்ளும் சிற்றர்வாழ் தில்லை சிற்றம்பலர் துறை சிற்றன் சேவடி கைதொழ செல்லும சிற்றர் பாலன்கான் சென்று காலனே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. சிட்டர் என்ற ஒரு சொல்ல ஒரு முறைக்கு 4 முறை பயன்படுத்துகிறார். முதல்ல சிட்டர் வானவர் என்று, அந்த வானவர் என்பது அந்த ஞானிகளை குறிக்கும் என்று சொல்லுவார்கள். ஏன்னா அவர்கள் அறிவுள்ளவர்களாக ஞானம் உள்ளவராக இருந்தால் அவர்களை வானளவு உயர்ந்தவர் என்று. வானவனா ஏதோ தேவலோகத்து இதுன்னு இல்லை, அதனால வானளவு புகழ்பெற்ற அறிஞர்கள் ஞானிகள் என்று சொல்வார்கள். இன்னொன்னு சிட்டர், அந்த இன்னொரு சிட்டர் என்பது அங்கே தில்லை சிற்றம்பல கூத்தனையே சிட்டனாக சொல்லுதல். மூன்றாவது அந்த சிட்டன் சேவடி கைதொழ என்று அந்த தில்லை வாழ் அந்தணர்களை சொல்லுவார்கள். இன்னொன்று கடைசியா இருக்கிறது அந்த மெஞ்ஞானிகள் என்று சொல்ல. அந்த மெஞ்ஞானிகள் என்பது பெருமானுக்கு தொண்டு செய்கிற உள்ளம் படைத்தவர்கள். அதனால அவர்களை மெய் என்ற உடம்பினாலே சரியை தொண்டு செய்கிறவர்கள் என்பால அதை மெய்ஞானிகள் என்று சொல்லுவது ஒரு மரபு. சில பேர் அது மெய் உண்மையான ஞானம் அப்ப பொய்யான ஞானம் தானே, அது அப்படி இல்லை. மெய்ஞானம் என்பது மெய்யாலே சரீர தொண்டு செய்கிற அந்த தொண்டர்கள். அதனால அவர்கள் அந்த சிட்டர் என்ற சொல்லுக்கு தொண்டர் என்றும் பொருள் உண்டு, தலைவன் என்றும் பொருள் உண்டு, பலவிதமா பொருள் சொல்லுவாங்க. அதனால அந்த சொல்ல பலவிதமா பயன்படுத்தி இருக்கிறார் என்னுடைய நாவுக்கரசர். வாழ்க வாழ்க. அடுத்து ஒருத்தனார் உலகங்கட்கொரு சுடர் திருத்தனார் தில்லை சிற்றம்பலவனார் விருத்தனார் இளையார் விடமுண்டயம் அறுத்தனார் அடியாரை அறிவரே. விருத்தனார் இளையார் விடமுண்டயம் அறுத்தனார் அடியாரை அறிவரே. சிற்றம்பலம். நன்றிங்க. பெயக்கண்டும் நஞ்சுண்டு அமைவர் நயத்தக்க நனிநாகரிகர் என்று விருத்தனார் இளையார் விடமுண்டயம் அறுத்தனார் என்று சொல்லி பெருமானை விடமுண்ட கண்டனாக காட்டுகிற பாடல். வாழ்க. விண்ணிறைந்ததோர் வெவ்வாடல். 8வது பாடல். திலகவதி அம்மாவாக. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். விண்ணிறைந்ததோர் வெவ்வழலின் 100 எண் நிறைந்த இருவர் அறிவுணா கண்ணிறைந்த கடி பொழில்லம்பலத்து உள் நிறைந்து நின்றாடும் ஒருவனே. உள் நிறைந்து நின்றாடும் ஒருவனே. திருச்சிற்றம்பலம். வெவ்வழலின் ஒரு இருவர்க்கு அறிவனான திருமாலும் பிரமனும் அறியாத பெருமான் அவன் என் கண்ணுளே நின்று கண்ணிறைந்த பெருமானாக என்னுடைய நெஞ்சத்திலும் உரைகிறான் என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. வில்லை வட்டப்படல். அரிசி அம்மா வேலரசி. வில்லை வட்ட பட வாங்கி அவுணர்தம் வல்லை வட்டம் மதின் 3உடன் வாய்ந்தவன் தில்லை வட்டம் திசை கை தொழுவார் வினை ஒல்லை வட்டம்
கடந்தோடுதல் உண்மையே. திருச்சிற்றம்பலம். ஆக வில்லை வட்டம் என்னது அவன் மேருவையே மேருமலையே வைத்து வில்லாக வளைத்து அதன் மூலமாக மும்மல காரியம் செய்தான். அதனாலே நம்முடைய முப்புறங்களை எரித்து மும்மல காரியம் செய்தான் என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. சிவா திருச்சிற்றம்பலம். ஐயா அடியன் படிக்கலாமா? நாடினாரனன் நான்முக நேரிவர் தேடியும் திரியும் காணாவல்லரோ மாட மாளிகை சூழ்த்தில்லையம்பல தாடியதன் மேனின்றுள் இருக்கவே சூழ்த்தில்லையம்பல தாடி பாதமென் நெஞ்சுள் இருக்கவே. சிவா திருச்சிட்டம்பலம். நன்றிங்கய்யா. தில்லை அம்பலத்து ஆடி என்று சொல்லுது. இசைக்காக அது அங்க போயிடுச்சு. அதனால அதுல தாடி ஆயிடுச்சு. தாடி என்பது வேறு, ஆடி என்பது. பெருமான் தில்லை அம்பலத்திலே ஆடுகிறான். மாட மாளிகை சூழ்தில்லை அம்பலத்து ஆடி பாதமென் நெஞ்சுடிருக்கவே. ஆனா நாடி நாரணன் நான்முகன் என்று அவர்கள் யான் எனது செருக்கினாலே அவர்களுக்கு அது கிடைக்காத திருவடி. ஆனா நமக்கு அடியவருக்கு எளியவனா இருப்பான். அவர்கள் தேவர்களுக்கெல்லாம் அரியவன், அடியவர்களுக்கு எளியவன் என்ற வகையில அவன் ஆடி பாதமென் நெஞ்சுடிருக்கவே என்று எளிமையை அடியவருக்கு எளிமையை காட்டுகிற பாடல். வாழ்க வாழ்க. மதுர வாய்மொழி. உமா அம்மா வாங்க. வெளியில இருக்கேன்னு சொன்னால சிவா 2 நாளைக்கு ஊர்ல தான் இருப்பேன். நான் வந்துட்டு நான் பேசுறேன். புக்கு எடுத்துட்டு வரல. சதானந்தன் ஐயா வாங்க. சதானந்தன் ஐயா வாங்க. திருச்சிற்றம்பலம். மதுரவாய் மொழி மங்கையோ பங்கினன் சதுரன் சேற்றம் பலவன் திருமலை அதிர ஆர்த்தெடுத்தான் முடி அதிர ஆர்த்தெடுத்தான் முடி பத்திர மிதிகொள் சேவடி சென்றடைந்து உய்மினே மிதிகொள் சேவடி சென்றடைந்து உய்மினே. திருச்சிற்றம்பலம். இந்த தேவார பாடல் தலங்கள் எல்லாம் தில்லையிலே தொடங்கி கையிலையிலே முடிப்பார். அந்த வகையில தான் நம்ம மணிவாசக பெருமான் கூட கீர்த்தித்தவ ஆரம்பிக்க தில்லை மூதூர் ஆடிய திருவடின்னு ஆரம்பிச்சு வரிசையா பாடி கடைசியில கொண்டு போய் ஒலிதரு கையிலை உயர்கிழவோன்னு முடிப்பார் அந்த கீர்த்தித்திரல. அந்த வகையில இந்த பாட்டுல சதுரன் சிற்றம்பலவன் திருமலை என்று தில்லையில ஆரம்பித்து கையிலையிலே கொண்டு போய் இருக்கிற அந்த பெருமான் மதுரவாழ்மொழி மங்கையோர் பங்கன் கருணையின் அடையாளமாகிய மங்கையை தன்னுடைய பாகமாக வைத்து நம்முடைய சேவடியை நம்மேலே மிதிகொள் சேவடி சென்றடைந்துய்மனே என்ற அந்த அதிர ஆர்த்தெடுத்தான் முடிபத்தர் அந்த கையிலையை அசைத்து பார்த்தர் அவனுடைய திருமுடி அந்த முடியின் மேலே தன்னுடைய திருவடியை வைத்து அவனுடைய ஆணவத்தை அடக்கினான் என்ற செய்தியை சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க என்று சொல்லி இதோட இன்னைக்கு நிறைவு செய்துக்கலாம். மிச்சத்தை நாடகத்தை தொடரலாம். வாழ்க. திரு பொன்னூசல் ராஜேஸ்வரி அம்மா இருக்கீங்களா? நாலாவது பாட்டு படிங்க. பொன்னூசல். அஞ்சமர் கண்டத்தன். திருச்சிற்றம்பலம்.
நஞ்சமர் கண்டந்தன் அண்ட தவத்மகன் மஞ்ச நோய் மாடமணி உத்தர கோசமங்கை அஞ்சன தானோடு கூடியும் ஆடியவர்கள் நெஞ்சினை நின்ற முதல் முறி கருணை செய்து துஞ்சல் பிறப்பரு தூய புகழ் பாடி புஞ்சமர் வனை பொன்னுசல் ஆடாமே. சொக்கம்மாள் சொக்கம்மாள் திருக்கதவு அடைக்கிறதுக்கான பாட்டு பாடு. சொக்கம்மாள் விடுமின் வெகுள் இருக்காங்களா? யாருங்க கூப்பிட்டீங்க? ராஜா ஐயா சொக்கம்மாள் படிக்கிறீங்களாமா? இல்லைன்னா போரூர் செண்பகவல்லியாமா படிங்க. விடுமின் வெகிலி வேட்கை நோய் மிக ஓர் காலம் இனி இல்லை. உடையான் அடி கீழ் பெரும் சாத்தோடு உடன் போவதற்கே ஒருபடுமின் சிவாய நமங்க ஐயா. பொன்னூஞ்சல் பாட்டுதானுங்க ஐயா கதை அடைப்போம். சிவபுரத்துள் அணியார் சிவாய நம. அடையாமே புடைத்துருகி போற்றுவோம் புயங்கன் நாள்வான் புகழ்களையே அடைவோம் நாம் போய் சிவபுரத்துள் அணியார் கதவது அடையாமே புடைப்பட்டுருகி போற்றுவோம் புயங்கன் நாள்வான் புகழ்களையே. நன்றி ஐயா. சிவாய நம. சிவாய நமங்க ஐயா. பொன்னூசல் பாடலீங்களா ஐயா? அஞ்சமர் கண்டத்தன் பாடியாச்சு. நீங்க கவனிக்கல. நன்றி 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 பத்மாவதிமா நன்றி. பொன்னூசல் பாடிதான் அந்த கதிர்காலத்தை பாட இப்ப வாழ்த்து சொல்லணும். வாழ்த்து செல்வி அம்மா பாடும். செல்வி அம்மா பாடும். ஐயா ஒரே ஒரு விண்ணப்பம் ஐயா. சொல்லுங்க. என் கூட சிவஸ்ரீன்னு ஒரு பொண்ணு இருக்கிறா ஐயா. அந்த முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு பாட்டு பாடிடுறேன் ஐயா. பாட்டுமா? வாழ்த்து பாட்டு அவனுக்கு மண்ணி நல்லவன போடவன கேளுங்க. அவங்களே வாழ்த்து மண்ணி நல்லவன் பாடு. இல்ல அவங்களுக்கு தெரிஞ்ச பாட்டு ஒண்ணு பாடிடுங்க ஐயா. சரி என்ன பாட்டு பாடு? அவங்களுக்கு தெரிஞ்ச பாட்டு பாடு. கண்டிப்பா கண்டிப்பா பாடு பாடு. அவ்வினைக்கு வினையாம் என்று சொல்லும் அகு தறிவி உய்வினை நாடாது இருப்பதும் உண்டமக்கு ஊனமன்று கைவினை செய்தெம்பிரான் கழல் போற்றுதோம் நாமடியோம் செய்வினை வந்து எம்மை தீண்ட பெறா திரு நீலகண்டம் திரு நீலகண்டம். வாழ்க வாழ்க சிவஸ்ரீ வாழ்க. இன்னைக்கு நம்ம 4ஆம் திருமுறை முடிச்சு 5ஆம் திருமுறை முற்றுகை தொடங்கியிருக்கோம். 5ஆம் திருமுறை முடிச்சுமே திருக்குறுந்தொகை தான். இந்த திருக்குறுந்தொகை வந்து அப்பர் பெருமான் உழவாரப்பணி செய்கிற போது பாடின பாட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த திருக்குறுந்தொகை பாடி உழவாரப்பணி செய்தார் என்று சொல்கிற ஒரு மரபு உண்டு. அந்த வகையிலே கைவினை செய்து எம்பிரான் கடல் போற்றும் என்பது உழவாரப்பணி செய்தல் தான். அதனாலே நாம் செய்கிற வினைகள் எல்லாம் நம்மை தாக்காது திருநீலகண்டம் காக்கும்னு சிவஸ்ரீ ரொம்ப அருமையா பாடினாங்க. வாழ்க வாழ்க வாழ்க. வாழ்த்து. நன்றி ஐயா. நன்றி நன்றி நன்றி. சொல்லுங்க சொல்லுங்க. என்ன என்ன கேக்குறாரு ஐயா? என்ன கேக்குறீங்க? என்ன கேக்குறீங்க ஐயா? சொல்லுங்க ஐயா. எந்த ஊர்ல இருக்காங்க? என்ன வயதாச்சுன்னு அந்த பாத்தேன். சொல்லு எந்த ஊர்ல இருக்கீங்க? காஞ்சிபுரம். சரி சரி. அடிக்கடி வந்து பாடுறியா? திருமுறை வந்து படிக்கிறியா? கேளுங்க. அடிக்கடி வந்து திருமுறை பாடுறேன்னு கேக்குறாரு. நிகழ்ச்சி வந்து பாடுற மாதிரி ஏதாவது ஒரு பாட்டு பாடு என்ன?
அந்த நம்ம என்ன படிக்கணுமோ அந்த பாட்டை பாட கத்துக்கணும். எல்லா பாட்டும் பாடணும். எனக்கு தெரிஞ்ச பாட்டு மட்டுமே பாடிருக்கூடாது. நம்ம பாடுற பாட்டையும் பாட பழகிக்கணும். சரியா? நன்றிங்க ஐயா. நன்றிங்க. திருச்சிற்றம்பலம் ஐயா. நல்ல சாமி ஐயா. சிவசெல்வி அம்மா பாடுங்க. நன்றி, வாழ்த்துக்கள், வாழ்க. வாழ்த்து சொல்லுங்க. சிவசெல்வி அம்மா படிங்கம்மா வாழ்த்து. அவங்க பயணத்துல இருக்காங்க ஐயா. ஓஹோ, நீங்களே வாழ்த்து சொல்லுங்க. சிற்றம்பலம் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணின் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவிலை கண்ணின் நல்லதுரும் கழுமல வளநகர் பெண்ணின் நல்லாலோடும் பெருந்தகை இருந்ததே தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தலவரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா எனும் தரும் நல்லனையெல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களே ஆறிரு தடந்தோல் வாழ்க அருமுகம் வாழ்க வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேலேறிய மஞ்சை வாழ்க ஆனைதன் அனங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம் வான்மிகில் வழாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அரங்கல் ஒங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம். கூட்டத்தோட இருக்கீங்க. கள்ளக்குறிச்சியில ஆத்தூர் போயிட்டு நைட்டு வந்துருக்கீங்க ஊருக்கு. ஆமாங்க ஐயா, இன்னைக்கு 2 மணிக்கு விடுவாங்க ஐயா. 2 மணி வாக்குல இருக்கும். இதுக்கிடையில வண்டி வாகனம் கிடைச்சதுன்னா நீட்டா ஆத்தூர்ல போய் அடியார்கள் எல்லாம் ஒரு முறை நேர்ல பார்த்துட்டு வந்துடலான்னு. நன்றிங்க ஐயா. முடிச்சிடலாங்க ஐயா. அடியா அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிவநெறியே சீரான வாழ்வுதரும் என்ற டெலிகிராம் சேனல். சிவராஜ் ஏற்கனவே காத்துக்கிறாரு. அவரு ஏற்கனவே உங்களை சாப்பிடுற மாதிரி வர சொல்லிட்டாருங்க ஐயா. சிவசிவா அழைப்பு கொடுத்தாரியா? அதான் சிவசிவா அடையாறுல வரவேற்கிறது ஆத்தூர் அடையாறு காத்திருக்காங்க. கண்டிப்பா கண்டிப்பாங்க ஐயா. போய் பார்ப்போம் ஐயா. சிவசிவா. நன்றிங்க. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில் சிவபெருமானுடைய கருணையினாலே நாம் தற்போது 4ஆம் திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில் நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்த அத்தனை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனமொழி மேலாலை வணங்கி நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். ஐயா 5ஆம் திருமுறை தொடங்கிட்டாயா? 5ஆம் திருமுறை வந்துட்டோம். சிவபெருமானே பாருங்க. முதல் பதிவு எனக்கு படிச்சிட்டேயா? அன்னம்பாலிக்க பதிவு எனக்கு படிச்சிட்டேயா? கண்டிப்பா 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 கண்டிப்பாங்க ஐயா. சிவபெருமானுடைய கருணையினாலே 5ஆம் திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். நன்றிங்க ஐயா. 4 திருமுறை முடிச்சு 5ஆம் திருமுறை தொடங்கி இருக்கோம். மதுரை வாய்மொழி மங்கையோர் பங்கினர் சதுரன் சிற்றம்பலவன் திருமலைன்னு கையிலே ஒரே நேரத்தை நினைக்கிற கடைசி பாட்டை பாடி முடிச்சிட்டோம். 5ஆம் திருமுறை முதல் பதிவை முடிச்சிட்டோம். நாளைக்கு டெய்லி சொல்லி பழக்கமானதுனால இன்னைக்கு வந்துருச்சுங்க. வேற ஒண்ணும் இல்ல. சிவசிவா. நன்றிங்க. மிக்க மகிழ்ச்சிங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்று இரவு நிகழ்ச்சி வர சேலத்தை தாங்களெல்லாம் சந்திச்சிட்டாங்க. சாமசிவா, மணிமேகலை, சித்ராமா, நளினி, அப்புறம் சிவநேசன், சிவசிவா எல்லாரையும் பார்த்துட்டு வந்து என்ன எல்லாரும் ரொம்ப விசாரிச்சதா சொல்லிடுதான். கண்டிப்பா கண்டிப்பாங்க ஐயா. கண்டிப்பா கண்டிப்பா. நான் இப்ப அம்பாசடருங்க ஐயா. தூதரா தான் போறேன். நிகழ்ச்சியில கலந்து வர சேலத்தை தங்கங்கள். சிவசிவா சிவா. நன்றிங்க ஐயா. பாப்போம். இந்த இரவு ஐயா இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. இந்த இரவு 9:45க்கு நாயன்மார்கள் புகழ்பாடிய 4 என்கிற நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் என்று கூறி விடைபெறும். நன்றி, வணக்கம். நற்றுணையாவது நமச்சிவாயவே. திருஞான சம்பந்தர் கற்பனைகள்.